18 தர்பார். வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? நாட்டில் ஏகப்பட்ட விஷயம் பேசு பொருளா இருக்கு. அதுல இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக் என்னன்னா, டெல்லியில நடந்த போராட்டம். அப்படி யாருப்பா என்ன போராட்டம் நடத்தினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. ஒரே முறைகேடுப்பா, எங்க பார்த்தாலும் முறைகேடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரடியா போடார்ல, பயங்கர சீனா மாறி இருக்கு. ஒரு பக்கம் போராட்டம் இப்படி அனல் பறக்க, இன்னொரு பக்கம் காலத்துல குதிச்சுட்டா நாங்க எதையும் தாண்டுவோம் அப்படின்னு தடுப்பு மேல ஏறி பெண் எம்பிக்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாஜக பிரதமர் வேட்பாளரா அடுத்து யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஹா ஓஹோ பயங்கர டெவலப்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, பயங்கர மழையா வெள்ளமா. அரசு பள்ளி மாணவர்கள்லாம் காலையில் எதிர்த்து பஸ்ஸை பிடிச்சி போய் ஸ்கூல் சேர்றது இருக்குல்ல, அது ஒரு பெரும் போராட்டம். இப்படியான சம்பவங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்னப்பா சம்பவம்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல்ல அரசு பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் பேருந்து நேராக போய்கிட்டே இருந்திருக்கு. கடுப்பான ஆட்டோ டிரைவரு மொத்த பசங்களையும் ஆட்டோவில் ஏற்றி ஓவர்டேக் பண்ணி ஒரு காட்டியிருக்கிறார். ஸ்கூல் பஸ் ஏற்ற மாட்டீங்களானே? அங்கே அப்படிதான் கோயிலூர் பிரிவுலையும் அப்படிதான் நிப்பாட்டம். ஸ்கூல் பிள்ளை ஓடியாங்க, ஒத்தக்கடை பிரிவுலையும் ஓடியாடுறாங்க, விசில் அடிக்கிறாங்கல்ல. ரைட்ல நீங்க பாத்தீங்களா இல்லையா ஸ்கூல் பிள்ளை வந்தது? நான் கேட்க ஏற்ற முடியுமா முடியாதா? 8 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள போன உங்க பிள்ளையா இருந்தா நீங்க ஸ்கூலுக்குள்ள போக முடியுங்களா? ஏண்டாது நடந்து வாண்ணா, நடுவில் அவளை இடம் ஏற்றணும்லங்க. அப்ப ஸ்லோ பண்ணி சொல்லாமல்ல. சரி ரைட்டு, வாங்க வாங்க பேசிக்குவோம். ரைட்ல பேசிக்குவோம். நீங்க வானே வானே வானே. பாசம் தானங்க எல்லாம், அன்பு தானே. அன்பு மிகுதியால தம்பி இப்படி செஞ்சு விட்டாரு. எப்படி செஞ்சு விட்டாரு? அதான் போட்டோவை போட்டு பத்த வச்சார்ல, அதுக்கு அக்கா இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சூரியன் ஒரே சந்திரன், அந்த மாதிரி தாங்க இவங்களை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான். அது மாதிரி ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு கலைஞர், ஒரு கேப்டன் தான். அவர்கள் இடத்தை இன்னொருவர் யாரும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான். ஏன் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாத போதும் அதே கேப்டன் எனக்கு கொடுத்த அந்த பயிற்சி, நம்பிக்கை, தைரியம், அந்த உறுதியோடு இன்னைக்கு கேப்டன் வழியில நானும் எங்கள் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்க ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் யாரும் வர முடியாது. அதனால ஜெயலலிதா அம்மையார் இரும்பு பெண்மணி. அவங்க சாதனை செய்தவர்கள், முதல்வராக இருந்தவர்கள், எத்தனையோ சவால்களை சந்தித்தவர்கள். அது மட்டும் இல்லை, என்னிடம் ஒரு முறை நான் கட்சி ஆபீஸ்ல இருக்கிறப்போ பிரஸ் மீட்ல கேட்டாங்க, அரசியலில் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? அப்ப நான் தெளிவாக சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற ஒரு ஆளுமை, முதல்வராக பல சவால்களை சந்தித்து இன்னைக்கு இரும்பு பெண்மணியாக ஒரு லயன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு அது சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கேன். வேற ஒண்ணுமே இதுல கிடையாது.
அண்ணனும் அக்காவும் சந்திச்சு பேசினாங்க, காட்சிகளை பார்த்துருப்பீங்க. ஆமா பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சுக்கிறாங்க. அக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது பாருங்க, அவருக்கு வேற வேலை இல்லைங்க, தேர்தலில் ஜெயிக்க முடியாது, ஆனா உனானா இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கவனம் இருக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கா, பீகார்ல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வாக்காளர் லிஸ்ட் வெளியிட்டு 10 நாள் ஆகுது, 10 நாளா எங்களுக்கு எந்த தகவலும் வரல, நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதையே சரியா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பத்திரிகை கூப்பிட்டு பேசாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே, அதைத்தானே சொல்றேன். அதாவது சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. ஆக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறத மத்திய அரசு என்ன செய்யும்? மத்திய அரசு ஏன் கிளாரிபிகேஷன்ல வரணும்? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். மத்திய அரசு ஏன் கிளாரிஃபை பண்ணணும்? இங்க மத்திய அரசு கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்றதே தவறுன்னு நான் சொல்றேன். அதுக்கு தேர்தல் ஆணையர்கள் அவருக்கு பதில சொல்லி கொண்டுதான் இருக்காங்க. அதனால தான் சொன்னாங்க கர்நாடகாவில் 2 இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க, இல்லன்னு மறுத்து இருக்கிறாங்க. நான் சொல்றேன், பொய் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது மறுத்ததற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? பீகார் எலெக்ஷன் கமிஷனும் மறுத்து இருக்கிறாங்க, 10 நாள் ஆச்சு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு. அதனால தவறு செய்பவர்கள், இங்கே வெற்றி பெற முடியாதவர்களின் சலசலப்பு தான் ராகுல் காந்தியின் இந்த ஊர்வலங்கள், இந்த போராட்டங்கள். அதற்கு திமுக உறுதுணையா தான் இருக்கும். ஒரு பக்கம் அக்கா இப்படி சொல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, நோ 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 நோ, பிரச்சனை இருந்துச்சுன்னா களையத்தான் செய்யணும், போலி வாக்காளர்கள் எல்லாம் களையிட கொடுக்க, இதெல்லாம் சரிபட்டு வருமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் குறைபாடுகள் உண்டு. அதுவும் குறைபாடுகள் கொஞ்சம் இல்லை, மிஸ்மேட்சிங்கு, செத்தவர் உயிரோடு வருது, டோர் நம்பர் மாதிரி இருக்குது, ஆண் ஃபோட்டோவை பெண் ஃபோட்டோவை மாற்றிருக்கு, பெண் ஃபோட்டோவை ஆண் ஃபோட்டோவை மாற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஷிஃப்டடு, இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, டபுள் என்ட்ரி, இதெல்லாம் முற்றிலும் இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியல் 100% அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு எல்லோரும் வாக்களிக்கின்ற உரிமை கண்டிப்பாக அது நீங்கள் உறுதிப்படுத்தணும். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நான் சொன்ன இந்த கருத்தெல்லாம் தாங்கி, அது மட்டும் இல்லாமல் பணத்தை வச்சு இப்போ இன்றைக்கி எப்படியாவது ஒரு அதிகாரத்துக்கு வந்துடலான்ற அடிப்படையில் இன்றைக்கி திமுக துடிக்குது. கிட்டத்தட்ட இப்போது பார்த்துருப்பீங்க நீங்கள், அவங்க பூத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க, 1000 ரூபா, ஒரு செல்ஃபோன், அதுக்கப்புறம் இன்னும் சில கிஃப்ட்டுங்க, வாட்சு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த பணம் இப்படி ஆளாளுக்கு தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் மேல குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போக, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாருன்னு கேட்குறீங்க? அதாவது புதுசா வாக்காளர்களை சேர்த்து ஓட்டு போட வைக்கணும், அதுக்கு மாறாக என்ன பண்றாங்க பாருங்க, 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க, இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? தெரிஞ்சுதான் இதெல்லாம் செய்தா தேர்தல் ஆணையம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதிய வாக்காளர்கள் யாருமே இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கல. 18 வயது அடைந்தால் சேர்க்கணுமா? அதை சேர்க்கவே இல்லை. இப்போ அந்த ஆவணங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணி எவ்வளோ பேரை நீக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. எனவே இன்றைக்கி வாக்காளர் பட்டியலில் மோசடி பண்ணி ஒரு தேர்தல் தில்லுமுள்ள நடத்தக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமை இந்தியாவில் உருவானா அது ரொம்ப ஆபத்தானது. மக்களுக்கு இந்த அரசாங்கம் பெரிய அடிப்படையான தேவைகளையோ வேலை வாய்ப்போ வருமானத்தையோ மற்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணன்னு சொன்னால் கூட குறைஞ்சபட்ச அரசியல் சாஸ்திரத்தில் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்கிற அந்த வாக்கையாவது உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ அந்த வாக்குரிமையை கூட தட்டி பறிக்கிற மோசமான நிலைமை என்பது வருது. நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் மத்திய அரசு அதுக்கான விளக்கங்களையோ அதை கைவிடுவதற்கான எந்த இதுவும் இல்லை. நிச்சயமாக அந்த போராட்டம் இன்னும் தீவிரம். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஊராக போய் நாங்கள் தமிழ்நாட்டை மீட்க போகிறோம், மக்களை பாதுகாக்க போகிறோம்லாம் சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், அடிப்படை நாளைக்கு அந்த தீவிர வாக்கு சேகரிப்பு திட்டம் என்பது 2024 தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அப்போ எவ்வளோ பேருடைய வாக்குரிமை இங்கே பறிக்க போகிறாங்கன்னு தெரியாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை நாடாளுமன்றத்தில் நடக்கிற போது ஏன் அதிமுக எம்பிக்கள் ஒரு வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க? இவர் இப்படி சொன்னாரா? அடுத்து சபாநாயகர் அப்பாவும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பாருங்கப்பா, யாருக்கு என்னென்ன அதிகாரம், என்னென்ன லிமிட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேலையை பாருங்க. என்னத்தையாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? பிரதமர் ஒன்றும் மன்னர் கிடையாது, தேர்தல் ஆணையம் அரச பரம்பரை கிடையாது, இப்படி என்னத்தையாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காட்ட முடியாது சொல்றதுக்கு ஒன்று, அவங்க அரச பரம்பரை இல்லை, தேர்தல் ஆணையம் அரச பரம்பரை இல்லை. பாரத பிரதமர் ஒன்றும் அரசர் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
ஒரே கேள்விதான் எல்லாரும் கேட்காங்க. தேர்தல் முடிகிற சமயம் 5 மணிக்கு பிறகு 10%, 5%, 7% வாக்குகள் பதிவாயிருக்கு. அங்க என்ன இருக்கு? கேமரா இருக்கு. அந்த ஃபுட்டேஜை தாண்டி கேட்காங்க. கொடுக்க முடியாதுன்னு சட்டத்தை திருத்துறாங்க. 45 நாளில் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? அழிச்சிருந்தாங்க. இது நியாயமா? அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துல நீக்கிறாங்க, ஒரு இடத்துல சேர்க்கிறாங்க. யாருக்குமே தெரியாது யாரு பேருக்கு ஓட்டு இருக்குன்னு. 5 மணிக்கு பிறகு உள்ள ஓட்டெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்லயே அவங்க கொடுத்து அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த பூத்துல எவ்வளவு போடணுமோ அவ்வளோடவும் போட்டு விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். அது எனி டைம் போட முடியும். நீங்க இங்க இருந்து பல லட்சம் கிலோமீட்டருக்கு அங்க இருக்க நிலவுக்கு போகக்கூடிய ராக்கெட்டுக்கு ஒரு பின் ஒர்க் பண்ணல, இப்படி பண்ணிட்டு இங்க இருந்து கமெண்ட் கொடுத்து அதை பண்ண முடியும்னா இந்த 1 ரூபா நம்ம தேர்தல் அது என்ன ஓட்டிங் மிஷின்ல பண்ண முடியாதா? பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் பண்ணிருக்கலாம் சொல்றாங்க. இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் சீமான் திடுக்குன்னு கோச்சுக்கிட்டா. அப்படி என்னப்பா, என்ன விஷயம், எதுக்காக கோச்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ஜனநாயக நாடுன்றீங்க, இவ்வளவு பெரிய தேர்தல் நடத்துறோன்றீங்க, எல்லாம் சரிதான். ஆனா அமெரிக்கால பாருங்க, காலையில தேர்தல் நடந்தா சாத்திரம் சொல்லிடுறாங்க. நீங்க எதுக்கு இப்படி இழுத்தடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு 50 மாகாணங்கள், பல நேரங்கள். எனக்கு 11:10னா அவருக்கு 11:30, 11:50 அப்படி நேர அளவு மாறும். அப்படி இருக்கும்போது அந்த நாடு காலையில் வாக்குப்பதிவை தொடங்கி மாலையில் முடித்து அப்படியே எண்ணிக்கிட்டே போய் நள்ளிரவு அந்த இரவு முடிஞ்ச அடுத்த நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு சரியா இவர் தான் அமெரிக்க அதிபர், இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கான்னு பேச விட்டுருங்க. நீங்கள் பார்க்குறீங்க அது வாக்கை எப்படி எண்ணுதுன்றீங்க. வாக்கு பதிவு சீட்டில் பதிவு பண்ணி கைக்கிட்ட எண்ணிருக்கு. அவன் சொல்கிறதுல டிஜிட்டல் அமெரிக்கான்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க டிஜிட்டல் எண்ணியல் இந்தியா எல்லாம் வச்சுக்கிட்டு தட்டா கடன்னு சொல்லிருந்துட்டு வாக்கு பதிவு பண்ணி பெட்டிய 42 நாள் பூட்டி வச்சிருந்ததா இல்லையா? கேட்கறது பரிச்சு. அப்புறம் எதுக்கு இந்த டிஜிட்டல் இந்த எண்ணியல் முறை எதுக்கு? நான் வேணா உங்களுக்கு அனுப்புவா காணொலிகளை. ஒருத்தர் நின்றுப்பாரு, அந்த அம்மா வந்தவொடனே அதை அடையாள அட்டை வாங்கிட்டு இவரே போய் அழுத்திடுவார். எல்லாமே பிஜேபிக்கு போகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தேர்தல் முறைகேடுன்னு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படியே பேசினவர் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் எதிர்காலத்தை பத்தி பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, எனக்கு மூத்த முன்னோடிகள் இருக்காங்கல்ல, விசிக, பாவக, இவங்கெல்லாம் ஏகப்பட்ட விஷயத்துல கூட்டணி வச்சு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், என்னுடைய கொள்கை தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் தட்டை எழுந்திக்கிட்டு தெருவாலையும் எங்க போறது, எந்த வீட்டுல நமக்கு அடிச்சு ஒரு கிடப்போம், எவன் கஞ்சி ஊத்துவான்னு தேடணும். பேச முடியாது. அந்த தனித்துவத்தை இழக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க முன்னோர்கள் செஞ்ச தவறை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாப்போசியோ, சீப்பா ஆதித்தனாரோ, அண்ணல் தங்கவோ, டிஆர் விஸ்வநாதமோ, மறைமலடிகளோ எங்க முன்னோர்கள். எனக்கு இப்போ சமகாலத்தில் எங்க முன்னாடி வந்து எங்க ஐயா மருத்துவர், எங்க அண்ணன் திருமா, எங்க அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவர்கள் செஞ்ச தவறை அவங்களுக்கு பின்னாடி வர வழித்தடத்துல போற நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அனுசன தம்பி செயலதுக்கு போட்டு பார்த்தேன், வழக்க போட்டு பார்த்தேன், அவதூறம் கிளப்பி விட்டு பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், என்னையே ரைடு விட்டேன். நான் ஒன்றும் கலங்கலையே. தனிச்சு நிற்கணும், தனித்துவத்தை இழந்துடக்கூடாது. தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நிற்கணும். நமக்கு அது தேவை. என்னடா தம்பி 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா, கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. 2016 இவ்வளவு நேரம் என்னோட நீங்க சுற்றி இத்தனை கருவியில் வச்சு எடுத்தீங்களா? 26 நெருங்கும் போது நிக்கிறீல்ல. 26க்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் கூடி ரொம்ப நேரம் என்னை பேச வைப்பீங்க. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி தம்பி பேச்சு கொடுத்தா அது ஒரு பொதுக்கூட்டம். இப்படி தேர்தல் ஆணையத்தை பத்தி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அங்க பாருங்க, இந்த ஆணவ கொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். இந்த தலித் ஓட்டு மட்டும் வேணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வந்து நிக்க மாட்டீங்க. தனிச்சட்டம் ஏற்றுக்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, யாரும் செவி சாய்க்க மாட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். தலித்துகளின் ஓட்டு வேண்டும், ஆனால் தலித்துகளுக்காக பேசக்கூடாது. பட்டியல் சமூகத்தினரின் வாக்குகள் வேண்டும், ஆனால் பிற சமூகங்களின் இந்த மதவெறி சாதிவெறி பிடித்த கும்பலின் நடவடிக்கைகளை கண்டிக்க
பொறுப்பு. இதுதானே அரசியல். காலம் காலமாக இதுதானே நடக்கிறது. இடதுசாரிகள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் இந்த ஏழை எளிய மக்களின் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிவிட முடியும், இவர்களுக்காக பரிந்து பேச வேண்டிய தேவையில்லை என்ற இருமாப்போடுதான் அரசியல் செய்கிறார்கள். காதல் அப்படி அல்ல. தோட்டமே ஆட்டை தேடி வரும், ஆடு தோட்டத்தை தேடி போகும். ரெண்டும் நடக்கும். தமிழ்நாட்டில் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. புதுச்சேரியில் 2 காரால பிரச்சனை. என்னப்பா காரால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி முதலமைச்சருக்கு 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மதிப்புல காரை பரிசா கொடுத்துருக்காங்க. சும்மா இருப்பாரா முன்னாள் முதலமைச்சர்? கேட்டிருக்காருல, 1.5 கோடியில் உங்களுக்கு கார் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கிறார். பெருந்தலைவர் காமராஜ் வாரிசு ரெட்சா பக்தர் சொன்னாரா? காமராஜ் பேர் சொல்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு ரங்கசாமி இந்த Volvo கார் வாங்கிக்கிறார். ஒன்று கவர்மெண்ட் காரு, கியா காரு, கவர்மெண்ட் காரு. 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறதுக்கு ரங்கசாமிக்கு எங்க இருந்து பணம் வந்தது? கிஃப்ட் கொடுத்தவங்க யாரு? நீ கிஃப்ட் கொடுத்துருந்தா அவன் கொடுத்தா நீ அவனுக்கு சலுகை பண்ணாதான் கொடுத்துருப்பான். ஏனாமா கொடுத்துருப்பான் அவனுக்கு? அவன் கான்ட்ராக்டரா இருக்கணும் அல்லது ஒரு நாள் சலுகை அடைஞ்சதுனா இருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. 19 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டு பாருங்க குப்பையில, அதுலயே சந்தேகம் எனக்கு. அது வச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு. நம்ம ஆட்சியில் 800 ரூபாய் தான் ஒரு டன்னுக்கு. ஆனா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு 3800 ரூபாய், 3850 ரூபாய் ஒரு டன்னுக்கு. 19 வருஷத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க? இது எல்லாம் ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை பொறுத்தவங்க கூட மிஞ்ச மாட்டான். எல்லாம் ஜெயிலுக்கு போவான். முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து போவாங்க. ஆனா என்னப்பா, நான் போகும்போது மட்டும் இப்படி நடக்க மாட்டேங்குது, மற்றபடி எல்லா நாட்களையும் இப்படி மேகமூட்டமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ற மாதிரியான காட்சிங்க. என்ன காட்சின்னா, அப்படி மேகக்கூட்டங்கள்லாம் தவழ்ந்து வர்றத மக்கள்லாம் சும்மா ஆனந்தமா ரசிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயம் ஃபேமஸ். அதுல ரொம்ப முக்கியமானது கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா. சும்மா களை கட்டிருக்கு, ஊரே தெறிக்க விட்டுருக்காங்க. அதுலயும் இந்த சாமி வேஷம்லாம் போட்டு வந்து ஆடி இருக்கிறாங்க பாருங்க, பயங்கரமான ஆட்டம். இதை பாருங்க, சுற்றுலா போனோம்னா இயற்கையை ரசிக்க போனோம். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. இயற்கையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் யானை. இப்படி தான் பந்திப்பூரில் யானையை செல்ஃபி எடுக்க ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. யானை கடுப்பாய் அவரை துரத்தி மிதிச்சிருக்குது, காயமடைஞ்சிருக்கிறார். தயவு செஞ்சு வனப்பகுதிக்கு போகிறப்ப இப்படிலாம் பண்ணாதீங்க. பந்திப்பூரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க, கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் கட்டப்பன பேருந்து நிலையத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பஸ்ஸு நேராக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றப்ப அந்த தடுப்புலாம் வச்சுருப்பாங்களா பஸ் நிற்கிறதுக்காக, அந்த தடுப்பெல்லாம் தாண்டி கட்டுப்பாட்டை இழந்து மோதி நின்றுருக்கு. அங்கே சுற்றி இருந்தவங்களுக்குலாம் பயங்கரமாக காயம் ஏற்பட்டிருக்கு. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்க எந்நேரமும் பஸ் பக்கத்திலே நிற்காதீங்க, கொஞ்சம் தூரமாக நில்லுங்க, எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடிய மாட்டேங்குது.
இந்த நாளுக்கு நாள் இந்த நகை திருட்டு காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் தமிழ்நாட்டில் அப்படித்தான் அந்த வாட்டர் கன்னை வச்சு டுச்சிக் டுச்சிக் அப்படின்ற மாதிரி ஆசிடை ஊற்றி ஒருத்தர் முயற்சி பண்ணாரு, பிடிச்சிவிட்டாங்க. அப்படித்தான் ஹரியானாவில் ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்கிறார், சிங்கு கெட்டப்லாம் போட்டு. நல்ல வேலையாக சுற்றி இருந்த மக்கள்லாம் கொஞ்சம் உஷாராகி பிடிச்சிட்டாங்க. உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றம். திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. இப்படிதான் ஸ்பெயின்ல காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. பயங்கரமான காட்டுத்தீ, கட்டுப்படுத்த முடியாம திணறிட்டு இருக்கிறாங்க. ஆணையத்தோட நம்பகத்தன்மை மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் சும்மா அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரே வீட்டில் 80 பேர்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கப்பா, இதெல்லாம் சரியா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கணுமா வேணாமா? நம்ம ஓட்டெல்லாம் திருடுறாங்களே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதெல்லாம் சரிதானா? உண்மையிலே ஓட்டு திருடப்படுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? அதே ராகுல் காந்தி சொல்றதும் உண்மையானதுதான். எதிர்கட்சியினோட குற்றச்சாட்டு உண்மையிலே இப்போதைக்கு அக்கறை தாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் அவருக்கு உண்டான ஒரு சில ஆதாரங்களை கொடுத்து அவர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு. அதுக்கு நிச்சயமா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். 18 வயசுக்கு மேலே போனவங்க கேள்வி கேட்பாங்க, ஓட்டு பதிவு பண்ணாங்களா, அதுக்கு உண்டான பதில் உங்க கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா அது என்ன அர்த்தம்? எதிர்கட்சிகளினுடைய கேள்விக்கு விளக்கம் தர வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. மக்களுக்கு புரிதல் வேணும்ல, இது மாதிரி நடந்திருக்கு, என்ன காரணத்தில் இப்படி நடத்தினாங்க வச்சாங்கன்றது பப்ளிக் பண்ணால் தான் மக்களுக்கு தெரியும். இதை பிஜேபி எதுக்குது, தேர்தல் ஆணையம் எதுக்குதுன்னா அவங்க எதுக்கக்கூடாது, பதில் தான் சொல்லணும். இது ஒரே நம்பர் பல இடத்துல வாக்களிக்கணும்னு சொல்றது எல்லாம் கண்டிப்பாக வாக்கள் திருடப்படலாம். ஓட்டு போகிற எல்லாரும் உரிமை, அந்த உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஒரு வாக்காளர் வாக்களிக்கிறதுக்கு உள்ள போகும்போதே 5 பேர் வரிசையா இருக்கிறாங்க, பேர் செக் பண்றாங்க, போட்டோ பார்க்குறாங்க, ஐடென்டிட்டி கார்டு கேட்குறாங்க. ஏன்னா ஓட்டு திருடுறாங்களா இல்லையான்றத தேர்தல் கமிஷனை தானே சொல்லணும். ஆனால் ஒரு பூத்துக்கும் உங்கள் கட்சியால் தானே உட்காடுறாங்க, ஒரு பூத்துலையும் உட்காடுறாங்களே, அப்போ எப்படி திருடப்படுது? ஆனால் அது இங்கேயும் ஓட்டு போடுறாங்க, அங்கேயும் ஓட்டு போடுறாங்க. தேர்தல் ஆணையம் இதை கண்டுபிடிச்சு சரியான உரிய நடவடிக்கை எடுக்கணும். மக்களால் நடத்தப்படக்கூடிய அரசாங்கத்தில் வாக்கு தான் மிகப்பெரிய ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை தவறாக யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றதான் வாக்குரிமையை கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் 10 வருஷம்ன்றது தொய்ந்து அவர் செவிச்சுட்டு வராரு. அவர் அப்படி என்னதான் செஞ்சாருங்க? ஒன்றும் செய்யலையே மக்களுக்கு. இந்த கம்ப்யூட்டர் ஓட்டு ஜப்பான்காரங்க கண்டுபிடிச்சது. அவனே சொல்லிட்டே அது சரி பிராடு நடக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவனே பேப்பரில் தான் ஓட்டு போடுறான். இதே பேப்பரில் போட சொல்லுங்க, ரீடிங் பாருங்க. முதல்ல காங்கிரஸ் ரீடிங் போய்கிட்டே இருக்கும், 90 இடம் போகும் எலெக்ஷன் வந்தா. அப்புறம் பாருங்க பிஜேபி பின்னாடி வந்துடும். இது என்ன ஜனநாயக நாடு? அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.